ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நர்சிங் டியூட்டருக்கான ஒரு போஸ்ட்டுக்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இது எய்ம்ஸ் பிலாஸ்பூர்லேருந்து வந்திருக்குது. ஸோ எய்ம்ஸ் பிலாஸ்பூரோட வெப்சைட்டில் போய் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேம் டைம் உங்களால் அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு யார் யார் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மார்ச் 9 இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டியூட்டர் இல்லைனா கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் டோட்டலாக 12 போஸ்ட் இருக்குது. லெவல் 10ல் வருவீங்க. ஏஜ் லிமிட் 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் இல்லைனா நீங்கள் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கோ எம்எஸ்சி நர்சிங்கோ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். பட் 3 இயர்ஸ் உங்களுக்கு டீச்சிங் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் நமக்கு ஏஜ் லிமிட் 35 வயது வரை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிங்க் வந்து ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த லிங்க்கில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடினா உங்களுக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீ வந்து உங்களுக்கு 2000 ருபீஸ், அது கூட ஜிஎஸ்டியும் சேர்த்து 2360 ரூபாய். இது நீங்கள் டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபீயை நெஃப்ட் அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் மூலமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிலாஸ்பூருக்கு இந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து நெஃப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அதை சாஃப்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு லிங்க் பார்த்தோம் இல்லையா, அந்த லிங்க்கில் போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை வந்து அனுப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து நர்சிங் டியூட்டருக்கான ஜாப் வேக்கன்சி எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நர்சிங் டியூட்டர் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி கம்மியான வேக்கன்சி தான் வரும். அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண தெரியலனா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லைனா பிலாஸ்பூரோட வெப்சைட்டில் போய் டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் என்ன செஞ்சிடும் அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எல்லாருமே கரெக்டாக ஃபில் பண்ணி நான் சொன்ன அந்த கூகுள் லிங்க்கில் என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பி கொடுக்கணும். இது மாதிரி ஜாப் வேக்கன்சிக்கு நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.